என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று 9/9/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை அன்புடன் வழிநடத்தி இறைவனிடம் கொண்டு செல்கின்றார். அன்னை மரியா நமக்காக பரிந்துரைத்து நம்மை இறைவனுக்கு நல்ல பிள்ளைகளாக மாற்ற முயற்சி செய்கின்றார். மற்றும் இறைவனிடம் அவரும் நம்மை கொண்டு செல்ல நம் தேவைகளை பெற்று தருகின்றார். நம்மை தினம் ஒரு தாய் தன் மகளை தேற்றுவது போல் நம்மை தேற்றி வருகின்றார். நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 104, 13, 14, 15. மேல் அறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். செயல்களின் பணியால் பூலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர். மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர். இதனால் பூவுலகில் நின்று அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர். மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு களைப்பூட்ட எண்ணெயும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வு ஊட்ட அப்பமும் அளிக்கின்றீர். இறைவன் நமக்கு நம் உள்ளத்திற்கு இத்தனை நல்ல விஷயங்களை தரும் பொழுது நாம் இறைவனுக்கு என்ன கொடுப்போம் என்பதை நாம் சிந்திப்போம். இன்றைய வாசகம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2:6-15. நாம் எப்படி உலகில் வாழ வேண்டும் என்பதையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். நாம் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூக்கா 6:12-19. இயேசு மலை மீது சென்று இரவெல்லாம் செலவிட்டார். ஜெபித்து தந்தையிடம் மறுநாள் 12 வரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பெயர் வைத்து அவர்களை 12 திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். இயேசு அவர்களுக்கு சீதோன் கடற்கரை பகுதியில் வந்து பெருந்திரளான மக்கள் காத்திருந்தது அவர்கள் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீக்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணிகளையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். நாமும் சில சமயங்களில் அதிசயம் எங்கு நடக்கின்றதோ அதிசயமான இடத்தை கண்டுத்தான் நாம் ஓட முயற்சி செய்வோம். இன்றும் சிலர் அதிசயங்களை காணத்தானே இறைவனை தேடுகின்றனர். இறைவன் நமக்கு வெறும் அதிசயம் காட்டும் மெஜிஷியன் மட்டுமல்ல, நம்மை காக்கும் இறைவன், நம்மை படைத்த இறைவன், தினம் நம்மை கண்ணின் மணி போல் காத்து வரும் இறைவன், நம் தேவைகளை சந்திக்கின்ற இறைவன், ஒவ்வொரு நாளும் நம்மை தன் சொந்த பிள்ளைகள் உலக பிரகாரமான பிள்ளைகளாகிய நம் பிள்ளைகளை பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கின்றோமோ அதைவிட அதிகமாக நம்மை படைத்த இறைவன் நம்மை பாதுகாத்து வருகின்றார். வேண்டுதல் என்பது ஒரு உரையாடல், வேண்டுதல் என்பது ஒரு வழிபாடு, வேண்டுதல் என்பது ஒரு ஊடகம், வாய்க்கால் வேண்டுதல் ஒரு ஆற்றல். நாம் ஒவ்வொரு வேண்டுதல்களை நாம் எப்படி நாம் எடுத்து செல்கின்றோம். வேண்டுதல் ஒரு உரையாடல். எப்படிப்பட்ட வேண்டுதலை நாம் உரையாடலாக வைத்திருக்கின்றோம். நாம் இறைவா, நான் இப்படி செய்கின்றேன், மற்றவர்கள் எனக்கு இப்படி செய்யவில்லை, நான் ஜெபிக்கின்றேன், உமக்கு நன்மை செய்கின்றேன், உமக்கு பணத்தை அள்ளி தருகிறேன், ஏழை எளியவர்களுக்கு பணம் கொடுக்கின்றேன் என்று ஒரு பணக்காரன் ஜெபித்ததைப் போல ஜெபிக்கிறோமா? இல்லை பாவி ஜெபித்தது போல வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க தயங்காமல் ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று அதேபோல், அல்லது கதவை தாழிட்டு உள்ளறையில் தம் உள்ளத்தை கைகளை உயர்த்தி இறைவனிடம் தம் மனதை செலுத்தி ஜெபிக்கிறோமா? வேண்டுதல் ஒரு வழிபாடு. தினம் நாம் திருபலி என்றும் அந்த வழிபாட்டில் நாம் கலந்து கொள்ள நம்மை நாம் தயாரித்து கொள்கிறோமா? அல்லது அதை ஒரு கடமையாக செய்கிறோமா? கடமையும் மற்றும் அந்த கண்ணியம் கட்டுப்பாட்டையும் தவிர நமக்கு வழிபாடு என்பது இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு ஊடகம். வேண்டுதல் ஒரு ஊடகம். ஆம், நாம் வாய்க்கால் வேண்டுதல் ஒரு ஆற்றல். இறைவேண்டல் இறை ஆற்றலை மண் மீது மழை போல் பொழிய செய்கின்றது. இயேசுவிடம் காணப்பட்ட நற்பண்புகளின் பட்டியலில் முன் நிற்பது இறைவேண்டல். ஒவ்வொரு செயலையும், குறிப்பாக முக்கிய நிகழ்வுகளுக்கு முன்பும் அவர் இறைவேண்டல் செய்ததை நற்செய்தி குறித்து காட்டுகின்றது. கடவுள் எதுக்கு ஜெபிக்க வேண்டும்? நாம் சிந்திக்கலாம். தந்தை மகன் தந்தை மகன் தந்தையிடம் கேட்டுத்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நமக்கு யோவான் நற்செய்தி அழகாக எடுத்து சொல்கின்றது. அதேபோல் அவர் ஒவ்வொன்றையும் ஜெபித்து இறைவனிடம் பிதாவிடம் கேட்டு நமக்கு பெற்று தருகின்றார். அவருக்கு ஞானத்தை அளிக்கின்றது.
தெளிவை கொடுக்கின்றது, மன உறுதியை தருகின்றது. அதனால்தான் அவர் சிலுவையில் கடைசி நேரத்தில் கூட அவர் எப்பொழுதும் ஜெபித்தது போல, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்தார்களா? அறிந்து தானே செய்தார்கள். ஆனால் தந்தையின் அந்த ஜெபத்தை, மகனின் ஜெபத்தை தந்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை தந்தது போல குழப்பத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றது. இலக்கை கட்டுகின்றது. சீடர் குழுவை ஒழுங்கிணைக்கின்றது. வல்ல செயல்கள் புரிய ஆற்றலை கொடுக்கின்றது. புதிய விடியலுக்கு, புதிய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றது. நாம் புதிய வாழ்வையும் புதிய விடியலையும் தேடுவோமாக. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.